வாசலின் பிரமலாதா என்கின்ற லதா சந்திரன் அவர்களே, திரு எஸ் தானுபிள்ளை அவர்களே, திரு டி ரமேஷ் அவர்களே, திரு சத்ரு என்கிற ஜெயச்சந்திரன் அவர்களே, திரு நாகராஜன் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் திரு OS இந்தியன் சுரேஷ் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் அமுதன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஐடன் சோனி அவர்களே, STBI கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு சர்தார் அலி அவர்களே, பொதுச் செயலாளர் நாகூர் மீரான் மைதீன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு சயீத் அலி அவர்களே, புதிய தமிழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ பூமணி அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் திரு விஜயகுமார் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர் விஜ்ருல் ஹபீஸ் அவர்களே, மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹிமான் அவர்களே மற்றும் கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பற்ற மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகரச் செயலாளர்களே, பேருகளை செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிகளே, கூட்டுறவு சங்க முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே மற்றும் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வேளாண் பெருமக்களே, வியாபார பெருமக்களே, வாக்காளர் பெருமக்களே, கழக உடன்பிறப்புகளே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் உறுத்தாக்கி, மரியாதைக்குரிய சகோதரர் நம்முடைய தலவாய் சுந்தரம் எம்எல்ஏ இங்கே அவர்கள் பேசினார். அவருடைய மண்ணின் மைந்தார், நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டு வேட்பாளருமே இன்றைக்கு தலைமை கழகத்தின் மூலமாக இங்கே இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏகபித்த முடிவின்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் முனைவர் அஸ்லியான் நஸ்ரேத் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். அஸ்லியான் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுங்கள். அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சகோதரி யு ராணி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தேவையான திட்டங்களை மத்தியில் இருந்து பெற்று உங்களுக்கு வழங்குவார். அதே போல சகோதரி ராணி அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் விளவங்கோடு தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாநில அரசிடமிருந்து பெற்று நன்மை செய்வார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் வேளாண்மை, மீன்பிடி, சுற்றுலா. இந்த மூன்று தொழில் தான் பிரதான தொழிலாக இருக்குது. இந்த மூன்று தொழிலை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மூன்று பிரதான தொழிலும் சிறக்க, செழிக்க, வளமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு வேளாண் என்று சொன்னால் நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன், எனக்கு விவசாயத்தை பற்றி முழுவதும் தெரியும். இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து நாள்தோறும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயிக்கு இன்றைக்கு விளைபொருளுக்கு தேவையான விலை கிடைக்கவில்லை. அதை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உங்களுக்காக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க எங்கே அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த பகுதியை இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அங்கேயும் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய சகோதரி ராணி அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வேளாண்மை என்று எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியில் ரப்பர் தோட்டம் இருக்குது, தென்னை மரம் அதிகமாக இருக்குது, வாழை மரங்கள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நெற்பயிர் அதிகமாக சாகுபடி செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பயிரிடுகின்ற போது ஒரு விலை, அறுவடை செய்கின்ற போது விலை, இப்படி காலத்தில் தான் விவசாயிகள் பெரிதும் நஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அது மத்திய அரசுட்டு தான் இருக்குது, மாநில அரசுட்டு இல்லை. ஆகவே மத்தியில் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய கோரிக்கை, அந்த வேளாண் பெருமக்களுடைய கோரிக்கை, விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டால்தான் அந்த விவசாயி லாபகரமாக இருக்க முடியும், வாழ முடியும். விவசாயம் தொழில் அழியாமல் காப்பாற்றப்படும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று போக வேணும்.
இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தொடர்ந்து ஒன்னா காங்கிரஸ் ஜெயிக்குது அல்லது பாரதிய ஜனதா ஜெயிக்குது. எங்க அண்ணா திமுக ஒரு முறை கூட வாய்ப்பு கொடுக்கல. இந்த முறையாவது ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பசுலியானவர்களை நிறுத்தப்பட்டுகின்றோம். ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பசுலியானவர்களுக்கு இந்த வாய்ப்பை தலைமை கொடுத்திருக்கின்றது. இதுவரை இன்றைக்கு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த ஒரு கட்சியிலும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த முறை தேசிய கட்சியிலும் கிடைக்கல, மாநில கட்சியிலும் கிடைக்கல. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய பசுலியானவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். மீனவ மக்கள் பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது. அந்த மீனவ மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். மீனவர் சமுதாய மக்களுடைய குரல் நம்முடைய பசுலியான் அவர்கள் மூலம் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுதுதான் ஒரு மீனவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. மீனவ சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்களும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வெற்றி பெற செய்து இந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்தியில் இருந்து பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விளைகிறேன். அதே போல நெல்லுக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது, இன்னும் நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அவள் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு அதிமுக அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.